அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சாட்டை துரைமுருகனுக்கு விசிகாவை சேர்ந்த கும்பல் என்ன பண்ணியிருக்கு, விடிய விடிய ஃபோன் பண்ணியிருக்கு. ஒரு 500-1000 பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஃபோன் பண்ணி அண்ணன் சாட்டை துரைமுருகன் வந்து மிரட்டல் விட்ருக்காங்க. இது ஒரு பக்கம் நடக்குது அப்படின்னா, இன்னொரு பக்கம் சாட்டை துரைமுருகனை அண்ணன் சீமானவர் நாம் தமிழர் கட்சியை விட்டு நீக்கிட்டார், நீக்கணும் அப்படின்னு ஒரு கும்பல், தமிழ் தேசிய போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு கும்பல். சாட்டை துரைமுருகன் தான் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து கெட்ட பேரை கொண்டு வராரு, திருமாவளவனையே சாட்டை வந்து விமர்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் வந்து பேசிகிட்டு இருக்கு. ஆனால் இது ரெண்டையும் சமாளித்து எங்கள் அண்ணன் சாட்டை தரமான சம்பவம் பண்ணுவார். அவர் பின்னாடி அவர் செய்கிறது சரிதான், விசிகாவை அவர் விமர்சனம் பண்ண 100% சரிதான்னு பேசுகிற எங்களை மாதிரி தம்பிகள் இருக்காங்க. அதை மீறி அவரை நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களாம் ரூட் மாஃபியா வச்சு பென் டீம் வச்சு வளருவாங்க. நம்ம சொந்த உழைப்பில் தான் வளரணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். என்னென்னா அண்ணன் சாட்டை வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஏதோ உதவி தேவைப்படுது போலனா எனது அலைபேசி எண்ணிற்கு தொடர்ந்து அழைக்கிறார்கள். இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் போட்டிருக்காரு. இந்த விசிகா சேர்ந்த கும்பல் என்ன பண்ணுறாங்க, அண்ணன் சாட்டை துரைமுருகன் செல்ஃபோனுக்கு தொடர்ந்து அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்குது, விடிய விடிய அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்குது. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுது, சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. அந்த விமர்சனத்துக்கு முடிஞ்சால் நீங்கள் பதில் சொல்லணும். அதாவது அநாகரிகமான ஒரு செயலுங்க. இப்போ விசிகா மாநாடு நடக்குது, அந்த மாநாட்டில் அடங்க மறுக்கிறீங்க. உங்கள் தலைவர் வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு. ஓரமான நெல் முன்னாடி வராதங்கிறாரு. அவர் சொல்கிறத நீங்கள் கேட்காம அடங்காமல் வர்றீங்க. அவர் அடங்க மறு அத்துமீறின்னு சொல்கிறாரு. நீங்களே அவர்கிட்டயே அடங்க மறுத்து அத்துமீறி திமிரி எழுந்து திருப்பி வர்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இதில் ஏதாவது தப்பு இருக்கா? ஒரு தப்பும் இல்லை. தொண்டர்களை சரியாக வழி நடத்த முடியாத தலைவர் தான் திருமாவளவன் அப்படிங்கிற விமர்சனம் வைக்கிறார். இதில் என்ன தப்பு இருக்குது? அப்படி விமர்சனம் வைக்கிறாருன்னா நீங்கள் பதில் விமர்சனம் வைக்க வேண்டியது தானே. பாருங்கள், சாட்டை துரைமுருகன் வந்து அந்த மாதிரி பேசியிருக்கேன், நம்ம ஏதோ ஒன்று சொல்ல வேண்டியது தானே. அப்படிலாம் விமர்சனம் பண்ண முடியாது. ஏதோ ஒன்று சொல்ல வேண்டியதானே. இல்லை நாங்கள் வந்து ஒழுக்கமானவர்கள், நேர்மையானவர்கள் அப்படின்னு அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் உடனே அண்ணன் சீமானுக்கு ஃபோனை போட்டு, ஆனால் சீமானா சாட்டை துரைமுருகன் சாதி உணர்வோடு இருக்காருண்ணா அப்படின்னு சொல்லி சீமான்கிட்ட சொல்கிறது. ஆனால் சீமானா சாட்டை துரைமுருகன் எங்கள் தலைவர் இப்படி பேசிட்டாருன்னா எங்களுக்கு மன வேதனையாக மன கஷ்டமாக இருக்குண்ணா. என்னையா உங்களுக்கு மனவேதனை மன கஷ்டமாக இருக்குது? உங்கள் தலைவரை சொல்கிறாரு, கரூர் சம்பவம் போல் திருப்பி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அப்படிங்கிறாருன்னா, அதனால தான் நான் வெளியே வந்துட்டேன், சீக்கிரம் பேச முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேங்கிறாருன்னா, அதுக்கு என்ன? அது பண்ணது யார்? நாங்கள் வந்து பண்ணோமா? நீங்கள் தானே பண்ணீங்க. அப்போ உங்கள் கூட்டம் தற்கொலை கூட்டமாக தானே இருக்குது. விஜய் அவர்கள் கூட்டத்தை நம்ம வந்து தற்கொலை கூட்டங்கிறோம். ஏன் மரத்தில் ஏறுறான், போஸ்ட் மரத்தில் ஏறுறான், துண்டை தூக்கி அதாவது கிரீஸ் தடவி இருந்தால் கூட அதை மீறி ஏறி போய் தலைவர் மேலே துண்டை போடுறான். அப்போது அது மட்டும் இல்லாமல் சேரை உடைக்கிறான்னா தற்கொலை கூட்டங்கிறாங்க. அப்போ அதுக்கு சற்றும் தலைக்கு இல்லாமல் நீங்கள் அதே மாதிரி ஒரு வேலையை பண்ணால் உங்களை வந்து விமர்சனம் வைக்க தான் செய்வாங்க. அப்படி விமர்சனத்துக்கு பதில் விமர்சனம் வைங்க. அது என்னையா ஃபோனை போட்டு மிரட்டுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் இந்த விசிகா சேர்ந்த சோசியல் மீடியா அந்த கும்பலை என்ன பண்ணுதுன்னா ஒரு வேலையாகவே பண்ணுது. பார்த்தீங்களா, சாட்டை துரைமுருகனை பற்றி சீமானன்ட்ட சொல்லிட்டோம், சாட்டை அவ்வளோதான், உன்னைய கட்சி விட்டு தூக்கிடுவாங்க அப்படி இப்படின்ட்டு மிரட்டுறாராம். சாட்டை இன்னும் மிரட்டுறாராம் இந்த விசிகா சேர்ந்த சோசியல் மீடியா கும்பல்லாம். அதுக்கெல்லாம் சாட்டை பயப்படக்கூடிய ஆளா? அதுக்கு பதில் ட்வீட் வந்து போட்டிருக்காரு. தனிப்பட்ட உடையாளர்களை பொதுவெளியில் போடக்கூடாது என்ற நாகரிகம் கூட இல்லாதவர் சீமானோட்ட பேசுகிறாங்கன்னா அது ட்வீட் வந்து பொதுவெளியில் ஏன் போடுறாங்க? தனிப்பட்ட உடையாளர் தானே, ஏன் பொதுவெளியில் போடுறீங்க? அது அநாகரிகம் அப்படிங்கிறார். அடுத்து சொல்கிறாரு, பொதுவெளியில் அலைபேசி எண்களை பகிர்ந்து அநாகரிகமானவர்களை உருவாக்குவது தான் உங்கள் அரசியலாக திருமா? பொதுவெளியில் அண்ணன் சாட்டையுடைய ஃபோன் நம்பரையும் போடுறாங்க. இதுதான் உங்களுடைய அரசியலாக திருமாவளவன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு பக்கம் விசிகா சோசியல் மீடியா கும்பல் என்ன பண்ணுது, அந்த பர்சனல் ஆடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறது, அண்ணன் சாட்டையுடைய தனிப்பட்ட அலைபேசி என்ன பொதுவெளியில் போட்டு சாட்டைக்கு ஃபோன் போட்டு மிரட்டுங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு அரசியல், என்ன மாதிரியான ஒரு அநாகரிகமாக இல்லையா அவங்களுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, சாட்டை துரைமுருகன் வந்து உங்களை விமர்சனம் பண்ணிட்டாருப்பா, ஓகே. ஆனால் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஓம் தமிழர் கட்சிங்கிறாரே. ஓம் தமிழர் அப்படின்னா என்ன? அது ஒரு இனத்தை குறிக்கிற பேர். அந்த இனத்தை இழிவுபடுத்தின மாதிரி ஓம் தமிழருங்கிற என்ன ஓம் தமிழர் அப்படிங்கிற கேள்வி கேட்கறது, அது விமர்சனம் வைக்கிறார்ல. அப்போயெல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க? வன்னியரசு அவர்களை போட மிரட்ட வேண்டியதானே? ஏன் நாம் தமிழர் கட்சி வன்னியரசு அவர்களை நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்க வேண்டியதானே? சீமான் அவர்கள் விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்து இந்த 2-3 மாதத்தில் 20,000 கோடி கிட்ட கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி விமர்சனம் வச்சா, திறன்நிதி வாங்குறது தான் தப்பு, கடன் வாங்குறது தப்புன்னு சொல்லி வன்னியரசு அவர்கள் வந்து பேசினா, அப்போ அவர் பேசலாம், பதிலுக்கு சாட்டை அண்ணன் வந்து பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் தலைவர் திருமாவளவன் என்ன பண்ணுறாரு, அவருடைய பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆபாசவாதி யூடியூப் புட்டர்ஸ் நடுவிரல் அந்த பயலெல்லாம் வச்சுக்கிட்டு
அந்த சினேகா அப்படிங்கிற ஒருத்தவங்கலாம் வச்சுக்கிட்டு ஆனந்த் சீமான் அவர்களை அவ்வளவு இழிவு திமுக கூட்டணியில் வந்து உக்காந்துக்கிட்டு அவ்வளோ இழிவுபடுத்தினாங்க. அப்போ அதெல்லாம் நீங்கள் வந்து விசிகா சேர்ந்தவங்க வந்து யாரை வேணால் விமர்சனம் பண்ணலாம், எப்படி வேணால் விமர்சனம் பண்ணலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பதிலுக்கு உங்களை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது. உங்களை விமர்சனம் பண்ணால் உடனே பொங்கு எழுவிங்க, திமிரி அடிக்கலாம், திருப்பி அடிக்கலாம், அதை அடிக்கலாம், இதை அடிக்கலாம்னா இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் திமிரி எழுகிறீங்க, திருப்பி அடிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கட்சி தலைவர்கிட்ட நீங்கள் பண்ணுறீங்க பாருங்கள். அது வந்து உங்களுடைய கட்சி தலைவர் பர்சனல் இல்லைங்க. அடுத்த கட்சி உங்களை விமர்சனம் வச்சா பதில் விமர்சனம் தான் வைக்கணும். அதை விட்டு நாங்கள் திமிரி எழுவோம், அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு அநாகரிகமான ஒரு அரசியல் அரிச்சுவடி தெரியாத தாவேக்காரன் கூட அப்படி பண்ண மாட்டா. நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்களே என்னையா, என்ன 30 வருஷம் அரசியல் இருந்தீங்களே, என்னத்தை வந்து அப்படி மக்கள் சேவை செஞ்சு என்ன ஒன்றும் கிடையாது. விசிகாவோட ட்ராக் ரெக்கார்டை எடுத்து பார்த்தாலே நாங்கள் காங்கிரஸோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் பார்த்தா காங்கிரஸ் இருக்கிற திமுக கூட்டணியில் போய் உட்காந்துக்குவார். இப்போ வரையும் அப்படி தானே. ஒரு பக்கம் இலங்கை தமிழருக்காக போராடார், இன்னொரு பக்கம் இலங்கை தமிழர் துரோகம் செஞ்ச திமுக காங்கிரஸோட கூட்டணி வைப்பார். இவரை விமர்சனம் பண்ணுறது வந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது விமர்சனம் பண்ணுறதுல என்னங்க தப்பு இருக்குது? இப்போது தாவகக்காரங்க பூரா நாம் தமிழர் கட்சி விமர்சனம் பண்ணுறாங்க, திறநிதி சீமான் வாங்குறாருங்கிறாங்க, அப்புறம் மானூருகாங்கிறாங்க, இஷ்டத்துக்கு விஜயலட்சுமிங்கிறாங்க, என்னென்னமோ பேசுகிறாங்கல்ல. அப்படி இருக்கக்குள்ள நம்ம வந்து அந்த விமர்சனத்துக்கு பதில் விமர்சனம் தானே வைக்கணும். அப்படி பதில் விமர்சனம் வைக்காமல் நம்ம போய் அடிக்கிறேன், குத்துறேன், ஃபோனை போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? அவன் பேசுகிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது. அது மாதிரி பதில் விமர்சனம் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஜனநாயக நாடு, அரசியல் தான் பேசுகிறோம் நம்ம. இங்கே விமர்சனம் பதில் விமர்சனம் வரத்தான் செய்யும். அப்போ உங்கள் கட்சி சேர்ந்தவங்க வன்னியரசு போன்றவர்களாம் நாம் தமிழ் கட்சி தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறாங்கன்னா எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் சாட்டுன்னு விமர்சனம் பண்ணாலும் என்ன தப்பு இருக்குது? அப்படி என்ன அநாகரிகமாக வார்த்தை எதுவும் பயன்படுத்தினாரா? ஒன்றும் கிடையாது. இதே விஜய் அவர்கள் யார்? ஆர்எஸ்எஸ் பெத்து போட்ட பிள்ளை. ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. விஜய் அவர்களை வந்து மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணி அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கினா நாடு நாசமாக போயிடும் அப்படின்னு பேசினவர் தான் திருமாவளவன் அவர்கள். ஏன்னா அவர் ஆர்எஸ்எஸ் பெத்து போட்ட பிள்ளை விஜய். இன்றைக்கி அதே ஆர்எஸ்எஸ் பெத்து போட்ட பிள்ளை விஜய் அவர்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு நான் விசிகாவும் விஜய் அவர்களும் ஒன்றா பயணிக்க அப்படின்னா என்ன கொள்கை மாற்றா, ஏன் மாற்றா? அப்போ என்ன அரசியல் நீங்கள் பண்ணுறீங்க? யாருக்கு அரசியல் பண்ணுறீங்க? ஒரே ஒரு அமைச்சர் பதவி வந்து கொடுக்குறனால உங்களுடைய கொள்கை கோட்பாடெல்லாம் தூக்கி காற்றுல பறக்க விட்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? உங்களை பொறுத்தவரை விஜய் அவர்கள் யார்? பாஜகவோட பிடிஎம் தானே, பாஜகவோட கைக்கூலி தானே, ஆர்எஸ்எஸ் பெத்துப்பட்ட பிள்ளை தானே. அந்த பிள்ளையோட உங்களுக்கு என்ன வேலை? திமுக கூட்டணியில் நின்னீங்க, வன்னியரசு அவர்கள் ஜெயித்தார். திமுக கூட்டணி ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் விஜய் கட்சியை வந்து சீட்டு இந்த அமைச்சர் பதவி கொடுக்குறேன் அங்கே போனால் அந்த விமர்சனம் வைக்க தானே செய்வாங்க. அந்த விமர்சனம் வச்சா பதில் விமர்சனம் வந்து வைங்க. நாங்கள் அந்த மாதிரி இந்த காரணத்துக்காக வந்து போகிறோம், எங்கள் மக்களுக்காக போகிறோம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் அந்த மாதிரி விமர்சனம் வைக்கும்போது நாங்கள் வந்து ஃபோனை போடுவோம், 500 1000 பேர்த்துக்கு அந்த நம்பரை வந்து பொதுவெளியில் பரப்பிவிட்டு ஃபோனை போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு இது? சாட்டை துரைமுருகன் நார்மலாக சாதாரண ஆள் கிடையாது. ஒரு நாம் தமிழ் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர். ஆனால் எண்ட் ஆஃப் த டே இந்த காணொலி முடிக்கக்குள்ள நான் ஒன்று சொல்கிறேன். ஆனால் சீமான் அவர்களே சாட்டை துரைமுருகனை கட்சியை விட்டு நீக்கினா கூட ஐ டோன்ட் கேர், நம்ம சாட்டைக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், அவ்வளோதான். என்ன சொல்கிறீங்க? ஆனால் சீமானவருடைய தம்பியாக சாட்டை இருக்கனால நாம் தமிழ் கட்சிக்கு பலம், இப்படி சொல்லலாம். நாம் தமிழ் கட்சியில் அண்ணன் சாட்டை இருக்கனால நாம் தமிழ் கட்சிக்கு இன்னும் கூடுதல் பலம். அப்போ அந்த மாதிரி ஆளெலாம் வந்து இலக்கவெல்லாம் முடியாது. கட்சியை விட்டு சாட்டை என்ன போனார் அப்படின்னா கட்சி வேறு லெவலில் என்ன ஆகும், இதாகும். சீமானவர்கள் அந்த தப்பெல்லாம் செய்யக்கூடாது. இந்த விசிகா கும்பலோட பேச்சு கேட்டு அவர் பாட்டில் எனக்கு எங்கள் அண்ணன் தான் முக்கியம் அப்படின்ட்டாருன்னா அது சொல்ல முடியாது. எப்படியாவது அண்ணன் சாட்டை கட்சியோடு தூக்கணும் அப்படிங்கிறனால தூக்கணும்னு பல பேர் முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு அண்ணன் சீமான் வந்து இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு மட்டும் அந்த காணொலியில் சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.